Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். முஸ்லீம் ஓட்ஸ்ல ஒன்று கூட வேற இந்த பக்கம் அந்த பக்கம் போயிடக்கூடாது. 100% காங்கிரஸை நோக்கி கன்சாலிடேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட காங்கிரஸ் ஒரு முயற்சியை மேற்கொள்ளுகிறது. அப்ப நேர் ஆப்போசிட்டா பிரதமர் மோடி இன்னொரு வியூகத்தை வகுக்கிறார். என்னன்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்கள் அத்தனை பேரும் ஹிந்துங்கிற அடிப்படையில் ஒன்றுபடுத்துவது, கன்சாலிடேட் பண்றது. பிஜேபி சிறப்பான வெற்றியை பெறும். 320க்கு பிஜேபி குறையாது. பிஜேபி மட்டும் நான் சொல்கிறேன். இதே இது என்டிஏன்னு வரப்போ 350க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் மோடி என்ன நினைக்கிறான்னா, இந்த பக்கம் அந்த பக்கம் ஹிந்துஸ் ஓட்டை மிச்சம் வைக்காமல் கன்சாலிடேட் பண்ணும், மேக்சிமம் ஏறி அடிப்போம். ஒரு ஹிந்து பவர்னு ஒன்று இருக்குல்ல, அதுனா என்னன்னு காட்டணும் அப்படிங்கிறத ஒரு திட்டவட்டமாக செயல்படுத்துகிறார். ஸோ இந்த தேசத்தின் மூலம் எல்லோருக்கும் பொது, இங்கே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு போக வேண்டியது. ஆனால் இதை தூக்கி ஊடுருவல்காரர்களுக்கும் அதிகம் பிள்ளை பெற்றுக் கொள்வதற்கும் தருவதற்கு காங்கிரஸ் திட்டமிடுகிறது அப்படின்னு சொன்னார். இதுல அந்த ஊடுருவல்காரர்களுக்கு அதிகம் பிள்ளை பெற்றுக் கொள்வதற்கும் மோடி சொன்னார் பாருங்க. இது ரொம்ப ஆச்சரியம். மோடிட்டு இப்படி ஒரு வார்த்தைகளே வராது. ஆனால் மோடி தெளிவா அடையாளப்படுத்தி ஆகணும்னு சொல்லி பேசுறாங்க. காங்கிரஸ் தரப்புல, குறிப்பா இண்டி கூட்டணி தரப்புல ஒரு நேரேட்டிவ் செட் பண்ண பார்த்தாங்க. இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு மோடி முயற்சி செய்வார், அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் வாருங்கள் அப்படின்னு ஒரு கோஷம். மோடி வந்துட்டா சமூக நீதியில கை வச்சிருவாரு, அவர் சமூக நீதிக்கு எதிரானவர், அப்படி ஒரு கோஷம். இப்ப இந்த ரெண்டையும் மோடி எடுத்துக்கொண்டு வந்தார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு இதை அப்படியே திருப்பி போட்டார். கேரளால இந்த தடவை 1-2 தொகுதிகள் பிஜேபிக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. கேரளா, ஆமா, குறிப்பா திருவனந்தபுரம், அப்புறம் திருச்சூர்ல சுரேஷ் கோபி ஜெயிப்பதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படிங்கிறாங்க. முதல் தடவையா கேரளால ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணும். அதே போல தமிழ்நாட்டிலும் ஒரு முன்னேற்றம் தெரிகிறது. காங்கிரஸ் இந்த தடவை 50க்கு மேல தேராதுங்க. அதிகாரபூர்வ எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்தை அது 3வது முறையாக தொடர்ச்சியாக இழக்கும். இதுவரைக்கும் நடந்திருக்கிற பொது தேர்தலே காங்கிரஸ் மிக மிக குறைவான வாக்கு சதவீதத்தை பெறப்போகிறது. இந்த எலெக்ஷன்ல பாஜக ஜெயித்து விட்டால் இந்தியா சந்திக்க இருக்கும் கடைசி தேர்தல் இதாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இதே மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. இது ஒரு அர்த்தமற்ற கருத்துரைங்க. ஏன் அதுக்கப்புறம் தேர்தலே நடக்காதா? இதுக்கு முன்னால மோடி 2 தடவை ஜெயிச்சிருக்காரு பிரதமரா. ஒவ்வொரு தடையும் ஒழுங்காத்தான தேர்தல் நடந்தது. தேர்தல் நடக்கும், ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தலாக 2029 நடக்கும், இது உறுதி. முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் இஸ் ஆன் டிஸ்கிரிப்ஷன். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலால ஸ்ரீனிவாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நம்ம தேசிய அளவில் இருக்கக்கூடிய இந்த வாக்கு பதிவு அதை தாண்டி பிரச்சாரம் தீவிரமாக போயிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இப்போது லவ் ஜிஹாத்னு ஒன்று வரும். லவ் ஜிஹாத்துங்கிற விமர்சனம் பரவலாக வரும் கேரளா உள்ளிட்ட விஷயங்களில். இப்போ அது ஒரு ஓட் ஜிஹாத் அப்படிங்கிற மாதிரி போய் ஒரு பரவலாக கடும் விமர்சனங்களை நோக்கி தேர்தல் பிரச்சாரம் ராகுல் காந்தி, அதுக்கப்புறம் பிரதமர் மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. இந்த தேசிய அளவில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சாரம் இதை எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது? ஆக்சுவலாக நீங்கள் அந்த முதல் கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 19ஆம் தேதி நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஷிஃப்ட் ஒன்று தேசிய அளவில் நடந்தது. என்னன்னா, அதுக்கப்புறம் இந்த தேசிய அளவில் குறிப்பாக நார்த் ஈஸ்ட்டு, இதர இந்தியாவுடைய இதர பகுதிகள், குறிப்பாக தமிழ்நாடு நீங்களாக, அதெல்லாம் குறி வச்சு 2 விதமான போக்கை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, முஸ்லீம் ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ணுறது. முஸ்லீம் ஓட்ஸில் ஒன்று கூட வேற இந்த பக்கம் அந்த பக்கம் போயிடக்கூடாது, கம்ப்ளீட்டாக கன்சாலிடேட் பண்ணணும் அப்படிங்கிறதுல காங்கிரஸ் தீவிரமாக முயன்றது. இப்போ வரைக்குமே இல்லை, இண்டி கூட்டணி எடுத்துக்கோங்க. இண்டி கூட்டணியில் இப்போ முஸ்லீம் ஓட்ஸு எந்தெந்த கட்சிகள் வச்சுருக்கோ அந்த கட்சிகள் எல்லாமே இண்டி கூட்டணிக்குள்ளே இருக்குது. பீகாரில் லாலுவுக்கு பின்னால் முஸ்லீம்ஸ் இருக்காங்க.
லாலு இண்டி கூட்டணியில் இருக்கிறார். யூபியில் வந்து சமாஜ்வாதிக்கு பின்னால் முஸ்லீம்ஸ் இருக்காங்க, அகிலேஷ் யாதவ் இண்டி கூட்டணியில் இருக்கிறார். அதே போல் டெல்லியில் முஸ்லீம்ஸ் வந்து ஆம் ஆத்மிக்கு பின்னால் இருக்காங்க, ஆம் ஆத்மி இண்டி கூட்டணியில் இருக்கு. ஸோ இது தவிர இப்போ இதெல்லாம் அவங்கவுங்க செல்வாக்காக இருக்கக்கூடிய அந்தந்த மாநிலங்களில் முஸ்லீம் ஓட்ஸ் அந்த பக்கம் போயிடும். இது தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களில் இருக்கிற முஸ்லீம்ஸை 100% காங்கிரஸை நோக்கி கன்சால்டேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட காங்கிரஸ் ஒரு முயற்சியை மேற்கொள்ளுகிறது. அப்போ நேர் ஆப்போசிட்டாக பிரதமர் மோடி இன்னொரு வியூகத்தை வகுக்கிறார். என்னன்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் அத்தனை பேரும் ஹிந்துங்கிற அடிப்படையில் ஒன்றுபடுத்துவது, கன்சால்டேட் பண்ணுறது, அதை நோக்கி அவர் தீவிரமாக செயல்படுகிறார். ஸோ ஒரு பக்கம் முஸ்லீம்ஸை கன்சால்டேட் பண்ணுறதுக்கு காங்கிரஸும், இன்னொரு பக்கம் ஹிந்துஸை கன்சால்டேட் பண்ணுறதுக்கு மோடியும் பெருமளவு முயற்சி எடுத்து வருகிறார். மோடியோடது என்னன்னா, ஆல்ரெடி ஹிந்துஸ் கன்சால்டேட் ஆகியிருக்காங்க பெரும்பாலும். இப்போ கன்சால்டேட் ஆகியிருக்கிற அளவுக்கு வாக்களித்தாலே பிஜேபி வந்து சிறப்பான வெற்றியை பெறும். அதாவது பிஜேபி மட்டுமே தனியாக 300க்கு மேல் போகும். என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு, அதை நான் பல தடவை சொல்லிட்டேன், மீண்டும் சொல்கிறேன், 320க்கு பிஜேபி குறையாது. பிஜேபி மட்டும் நான் சொல்கிறேன். இதே இது என்டிஏன்னு வரப்போ 350க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, இது உறுதி. ஆனால் மோடி என்ன நினைக்கிறான்னா, இந்த பக்கம் அந்த பக்கம் ஹிந்துஸ் ஓட்டை மிச்சம் வைக்காமல் கன்சால்டேட் பண்ணும், மேக்சிமம் ஏறி அடிப்போம், எவ்வளோ கன்சல்டேட் ஆகட்டும், அந்த அளவுக்கு ஈல்டை பார்க்கணும். ஒரு ஹிந்து பவர்னு ஒன்று இருக்குல்ல, அதுனா என்னன்னு காட்டணும் அப்படிங்கிறத ஒரு திட்டவட்டமாக செயல்படுகிறார். அவர் இதுவரைக்கும் இந்த அளவுக்கு தீவிரமாக செயல்பட்டாலும் அந்த அளவுக்கு தீவிரமாக அவருடைய வார்த்தைகள், அவர் சொல்லக்கூடிய பேச்சு, இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இதில் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருந்து அப்படின்னா, ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறது. இந்த தேர்தல் அறிக்கை தொடர்பாக ஏப்ரல் 6ஆம் தேதி அவர் வந்து யூபியில் இருக்கக்கூடிய ஷஹரன்பூரில் ஃபஸ்ட்டு மோடி ஒரு கருத்து சொல்லுகிறார். காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை என்பது சுதந்திர காலகட்டத்தில் இருந்த முஸ்லீம் லீக் மனநிலையை பிரதிபலிக்கிறது. இது வந்து முஸ்லீம் லீக் மைண்ட் செட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறார். அந்த முஸ்லீம் லீகோட மைண்ட் செட் அப்படிங்கிறது பிரித்து விடுவது, முஸ்லீம்கள் அத்தனை பேரையும் ஒன்றுபடுத்துவது, இதுதான் பேசிக். முஸ்லீம் மைண்ட் செட்னா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணிங்கன்னா, முஸ்லீம்ஸை கம்ப்ளீட்டாக ஒன்றுபடுத்துவது, அதாவது கன்சால்டேட் பண்ணுவது. முஸ்லீம் லீகோட மைண்ட் செட், எஸ், முஸ்லீம் லீகோட மைண்ட் செட்டுங்கிறது முஸ்லீம்ஸை அப்படி ஒன்றுபடுத்துவது, மற்றவர்களை பிரித்து விடுவது, இதுதான். இந்த மைண்ட் செட்டை காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா, அதற்கு பிறகு ஒவ்வொரு இடத்திலும் அதை வாங்குன்னு வாங்கியிருக்கார் மோடி. இதுக்கு இடையில நம்ம சில விஷயங்கள் பார்க்கணும். என்ன அப்படின்னா, காங்கிரஸ் தரப்புல, குறிப்பாக இண்டி கூட்டணி தரப்புல ஒரு நேரேட்டிவ் செட் பண்ண பார்த்தாங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு மோடி முயற்சி செய்வார், அவர் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வார், அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும், வாருங்கள் அப்படின்னு ஒரு கோஷம். இன்னொரு பக்கம் மோடி வந்துட்டா சமூக நீதியில கை வச்சிருவாரு, அவர் சமூக நீதிக்கு எதிரானவர், அப்படி ஒரு கோஷம். இப்போ இந்த ரெண்டையும் மோடி எடுத்துக்கொண்டு விட்டார். இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டு காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு உண்மையிலேயே இதை அப்படியே திருப்பி போட்டார். உண்மையிலேயே இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீது கை வைக்க போகிறவர்கள் நீங்கள் தான், இந்திய அரசமைப்பு சட்டத்தை கை வைக்கும் சதித்திட்டம் உங்களிடம் இருக்கிறது, அதை உங்களுடைய தேர்தல் அறிக்கை கூறுகிறது. ஏன்னா இந்திய அரசமைப்பு சட்டம் மத அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை அனுமதிக்கவில்லை, நீங்கள் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு செய்வதற்கு திட்டம் வைத்திருக்கிறீர்கள். ஸோ அவங்க சொன்னதுக்கு கவுண்டர், இந்திய அரசமைப்பு சட்டத்தை நீ தான் கை வைக்க போற. அதே போல சமூக நீதி, சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு சமூக நீதிக்கு எதிரானவர் மோடின்னு இவங்க சித்தரிக்க, மோடி சொல்லுகிறார் என்னன்னா, எஸ்சி எஸ்டி ஓபிசி இவர்களுக்கு உண்டான அந்த கோட்டாலேருந்து, அந்த இடஒதுக்கீட்டிலிருந்து தனியாக உள்ஒதுக்கீடாக பிரித்தெடுத்து அதை முஸ்லிம்களுக்கு வழங்குவதற்கு இவர்கள் திட்டம் வைத்திருக்கிறார்கள்
அப்படின்னு அவர் சொல்லுகிறார். ஸோ இவங்க சமூக நீதின்னு சொன்னால் அதே சமூக நீதிங்கிறத வச்சு அவர் அடித்தார். அதுக்கு மிக தெளிவான சில உதாரணங்களை முன் வச்சார். அந்த உதாரணத்தை யாரும் மறுக்க முடியாது. ஆந்திர உதாரணம் 2004 ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்த போது 5% முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தருவதற்கான அரசாணையை பிறப்பித்தார், சட்டம் கொண்டு வந்தார். அதை ஆந்திர உயர்நீதிமன்றம் செல்லாது என்று அறிவித்தது. அதுக்கப்புறம் சுப்பிரமணியன் கமிஷன் ஒன்று போட்டாங்க இங்கே ஆந்திராவில். போட்டு பிற்படுத்தப்பட்டோர் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த ஆணையத்தின் கீழே இந்த விஷயத்தை கொண்டு வந்து அங்கே இருக்க முஸ்லீம்ஸை பிற்படுத்தப்பட்டோராக கூறி அவர்கள் ஜாதி அடிப்படையில் அவங்களை அப்படி திணிச்சு அவர்களை பிற்படுத்தப்பட்டவர்கள்னு சொல்லி உள்ஒதுக்கீடு 5% கொண்டுறதுக்கு திரும்ப கொண்டு வந்தாங்க. அப்போது ஆந்திர உயர்நீதிமன்றத்தினுடைய 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு யுனானிமஸாக அது செல்லாது என்று அறிவித்து தூக்கி எறிந்தது. அதற்கு அப்புறம் அவங்க வந்து இங்கே போனாங்க, உச்சநீதிமன்றம் போனாங்க. உச்சநீதிமன்றத்தில் அந்த உள்ஒதுக்கீடு இருக்கு இல்லையா, உள்ஒதுக்கீட்டை வந்து இடைக்கால தடை விதிக்க மறுத்தாங்க அவங்க வந்து. ஆனால் அதே நேரத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க, இப்போ இதன் கீழே யாருக்கெல்லாம் பணி உத்தரவு கிடைச்சிருக்கோ அவங்க வேலை பார்க்கட்டும், ஆனால் ஃபர்தராக வந்து யாருக்கும் பணி உத்தரவு தரக்கூடாது, யாரையும் ரெக்ரூட் பண்ணக்கூடாது, ஏன்னா இது கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போயிடுது அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் பெஞ்சு இன்னைக்கு வரைக்கும் நிலுவையில் இருக்கு. அதற்கு பிறகு திரும்பவும் ராஜசேகர் ரெட்டி காலத்திலேயே திரும்பவும் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க, பிஎஸ் கிருஷ்ணன் ஐஏஎஸ் தலைமையில் ஒரு கமிஷன், அவர் வந்து முஸ்லிம்களுக்குள்ள 14 சமூகங்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் அவர் கண்டுபிடிச்சார். அப்புறம் அந்த 14 சமூகங்களை அங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஆணையம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு 4.5% ஓபிசி ரிசர்வேஷன் இருக்குல்ல, அதில் உள்ஒதுக்கீடு தருவதற்கு சம்மதித்தது. அதை ஹைதராபாத்தில் இருந்த ஆந்திரா உயர்நீதிமன்றத்துடைய 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு 5:2 அப்படிங்கிற மெஜாரிட்டியோட அது செல்லாது, அரசமைப்பு சட்டத்துக்கே முரணானது என்று தீர்ப்பு கொடுத்தது. இப்படியா பார்த்தீங்கன்னா 4 முறை நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து இந்த ஆந்திராவில் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதோடு மட்டும் இல்லை, அதில் இன்னொரு உச்சம் இருந்தது. 2012 யூபியில் எலெக்ஷன் வர்ற டைம் சட்டப்பேரவை கரெக்டாக அதை டார்கெட் பண்ணி 2012 வாக்கில் மத்திய அரசில், அதாவது கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இதர பிற்படுத்தப்பட்டவருக்கு 27% இடஒதுக்கீடு இருக்கு. அதில் 4.5% உள்ஒதுக்கீடாக முஸ்லிம்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு ஆஃபீஸ் மெமரண்டத்தை மன்மோகன் சிங் அரசு இஷ்யூ பண்ணியது. பட் அதை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு சேலஞ்சு பண்ணாங்க. உச்சநீதிமன்றம் அந்த வழக்கையும் ஏற்கனவே இருக்கிற அந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு முன்னாலே இருக்கிற வழக்கோட சேர்த்து கொண்டு இன்னமும் அது நிலுவையில் இருக்கு. அதனால அது நின்று போச்சு. இதுக்கு மத்தியில் 2011 செப்டம்பர் 18 ஹைதராபாத்தில் பிரஸ் மீட்டில் பேசுகிறார் சல்மான் குர்ஷித். அன்னைக்கு அவர் சட்ட அமைச்சர் மன்மோகன் சிங் மினிஸ்ட்ரியில். அவர் சொல்லுகிறார், முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான திட்டம் எங்களிடம் இருக்கிறது, ஆந்திரா மாடலில் அந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம், இதற்காக ஏற்கனவே இருக்கிற சட்டங்களில் சில திருத்தங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது, இவ்வளவு சொல்லுகிறார். இப்போ பிரதமர் மோடி என்னன்னா இந்த கடந்த கால விஷயங்களை அங்கங்கே அவுத்து விட்டார். இவங்க ஆந்திராவில் என்னென்ன பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலத்தில் ஓபிசியுடைய ரிசர்வேஷன் இதையெல்லாம் வளைச்சு அவர்களுக்கு இயற்கையாக அரசமைப்பு சட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட்ட ரிசர்வேஷனை பறித்து அதில் வந்து முஸ்லிம்களுக்கு திணித்து இவ்வளவும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எஸ்சி எஸ்டி ஓபிசி இவர்களுக்கு உண்டான இடஒதுக்கீட்டை பறிக்கவும் அதை பறித்து முஸ்லிம்கள் கையில் கொடுக்கவும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள். இது கடைசி இப்போ குஜராத்தில் பேசுகிறப்போ ஒரு பெரிய சேலஞ்ச் ஒன்று அவர் வெளியிட்டு இருக்கிறார். நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், அவர் சொல்லுகிறார், நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை நாங்கள் தரமாட்டோம் என்று எழுத்துப்பூர்வமாக தருவதற்கு காங்கிரஸ் தயாரா? எழுதி கொடு அப்படிங்கிற. மதத்தின் அடிப்படையில் கான்ஸ்டியூஷன் படி மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு தர முடியாது. அதனால தான் 4 தடவை கோர்ட்டு வந்து செல்லாது செல்லாது செல்லாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் இவர்கள் ஓட்டுக்காக மதத்தின் அடிப்படையில் ஒரு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை விட அந்த
தேர்தல் அறிக்கை, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இந்தியாவின் வளங்கள் பற்றின குறிப்பு இருக்கு. ராகுல் காந்தி வந்து அதை வெளியிட்டு தெலுங்கானாவில் வெளியிட்டு பேசுகிறப்போ அவர் சொல்கிறாரு, இந்தியாவுடைய வளங்கள் கண்டறியப்படும், நாங்கள் ஃபஸ்ட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடப்போம், அல்லது எஸ்சி எஸ்டி அப்புறம் முஸ்லீம்ஸு இது பிற்படுத்தப்பட்டோர் எல்லாம் நாங்கள் கண்டறிவோம், மைனாரிட்டிஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து கண்டறிவோம். கண்டறிஞ்சதுக்கு அப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் வைஸாகவும் சரி ஃபினான்ஷியலாகவும் நாங்கள் சர்வே கண்டக்ட் பண்ணி வளங்களை பகிர்ந்து கொடுப்போம் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். இதைத்தான் மோடி பிடித்துக்கிட்டார். இந்த தேசத்தின் வளங்கள் யாருக்கு சொந்தம்? 2006 நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் பேசின டாக்டர் மன்மோகன் சிங் இந்த தேசிய வளம் அதை பெறுவதற்கான முன்னுரிமை, முதல் உரிமை முஸ்லிம்களுக்கு உண்டு என்று சொல்லி இருக்கிறார். இதுதான் காங்கிரஸுடைய ஒரிஜினல் தாட். ஸோ இந்த தேசத்தின் வளம் எல்லோருக்கும் பொதுது, இங்கே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு போக வேண்டியது. ஆனால் இதை தூக்கி ஊடுருவல்காரர்களுக்கும் அதிகம் பிள்ளை பெற்றுக் கொள்ளுவோருக்கும் தருவதற்கு காங்கிரஸ் திட்டமிடுகிறது அப்படின்னு சொன்னார். இதுல வந்து அந்த ஊடுருவல்காரர்களுக்கு அதிகம் பிள்ளை பெற்றுக் கொள்வோருக்கும் மோடி சொன்னார் பாருங்க. இது ரொம்ப ஆச்சரியம். வந்து மோடிட்டேருந்து இப்படி ஒரு வார்த்தைகளே வராது எப்போது. ஆனால் மோடி வந்து தெளிவா அடையாளப்படுத்தி ஆகணும்னு சொல்லி பேசினார். அதனால ஓப்பனா அப்படி பேசினார். அதே போல ராகுல் காந்தி கர்நாடகாவில் பேசுகிறார். பேசுகிறப்போ நாங்கள் சுதந்திரம் பெற்று தந்தோம், அப்போது அரசர்களும் மற்றவர்களும் ஆண்டு கொண்டிருந்து அவர்களுடைய நிலங்களை நாங்கள் பறித்து மக்களுக்கு தந்தோம், அதே போல் இந்த அரசு கைப்பற்றி மக்களுக்காக அதை திருப்பி விட்டது, இவ்வளோ நிறையா பேசியிருப்பார். அதை பிடிச்சிட்டார் மோடி. இந்தியாவை ஆண்ட இந்திய அரசர்கள் பற்றி இவ்வளவு விமர்சிக்கிற நீங்கள் சுல்தான்கள் பற்றி, அவுரங்கசீப் பற்றி ஒரு நாளும் விமர்சித்ததில்லையே ஏன் என்று கேட்டார். இவங்க பேச பேச திருப்பி அடிச்சுக்கிட்டே இருந்தார். சுல்தான்களை பற்றி ஒரு நாள் பேச மாட்டேங்கிற, எத்தனையோ கோயில்களை இடித்து தரமட்டமாக்கிற, எத்தனையோ பசுக்களை, ஆயிரக்கணக்கான பசுக்களை கொன்று குவித்த அவுரங்கசீப் பற்றி நீ இதுவரைக்கும் கிரிட்டிசைஸ் பண்ணலையே. ஆனால் நீங்கள் இந்திய அரசர்கள், ரஜபுத்திர மன்னர்கள், வீர சிவாஜி, சென்னம்மா இவர்களை போன்றவர்களை எல்லாம் நீங்கள் விமர்சிப்பது போல பேசுகிறீர்கள், அப்படி என்றால் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டார். இப்ப 2 நாளைக்கு முன்னால அவர் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறப்போ சொல்லுகிறார், கர்நாடகத்தில் ஒரே நாளில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க முஸ்லீம்கள் அத்தனை பேர் பிற்படுத்தப்பட்டோர் ஆகிவிட்டார், அவர்களுக்கு 5% ரிசர்வேஷன் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதுதான் காங்கிரசினுடைய தந்திரம். ஆந்திரத்திலும் கர்நாடகத்திலும் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை தேசம் முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்பதற்கு அவர்கள் திட்டமிடுகிறார்கள். எனவே இந்த இடஒதுக்கீட்டில் ஓபிசி எஸ்சி எஸ்சியை பறித்து அதை முஸ்லிம்களுக்கு வழங்க திட்டமிட்டு இருக்கிறார்கள். ரொம்ப கவனமாக இருங்கள், இவ்வளவு சொல்லிட்டு இருக்க. இந்த கான்டெக்ட்ல தான் ஓட் ஜிஹாத் அப்படிங்கிறது வருது. ஓட் ஜிஹாத், நம்ம லவ் ஜிஹாத் கேள்விப்பட்டிருக்கோம், அதெல்லாம் ஓட் ஜிஹாத். அதாவது 2 நாளைக்கு முன்னால யூபியில் ஃபருக்காபாத் அப்படிங்கிற இடத்துல அங்கே போட்டியிடுகிற சமாஜ்வாதி பார்ட்டியை சேர்ந்த வேட்பாளரை ஆதரித்து சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய ஒரு மூத்த தலைவர்களில் ஒருவரான மரியா ஆலம் என்பவர் பேசுகிறப்போ அவர் சொல்லுகிறார், முஸ்லீம்ஸ் அத்தனை பேரும் ஒன்றுபட்டு நாம் அத்தனை பேரும் ஒரு ஓட் ஜிஹாத் பண்ணியாக வேண்டும், அதன் மூலம் நம்முடைய பலத்தை காட்ட வேண்டும், இதற்காக இந்த ஒரு மாபெரும் தியாகத்தை, அதாவது இந்த குர்பானியை நாம் மேற்கொண்டாக வேண்டும் அப்படின்னு கம்ப்ளீட்டாக ஒரு மதசாயத்தோடு அவர் பேசுகிறார். இந்த மரியா ஆலம் யாரு அப்படின்னா முன்னாள் மத்திய அமைச்சர் மன்மோகன் சிங் பீரியட்லலாம் இருந்த சல்மான் குர்ஷித்தினுடைய ரிலேட்டிவ். ஆனால் அவர் வந்து சமாஜ்வாதி கட்சியில் இருக்கிறார். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக ஓட் ஜிஹாத் அப்படிங்கிற ஒரு காயினேஜை மரியா ஆலம் கொடுத்திருக்கிறார். இதற்கு இம்மீடியட்டாக அடுத்த நாள் மோடி எதிர்வினையாற்றினார். அவர் சொல்கிறாரு, நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்தேன், இப்போ கரெக்டாக இந்தி கூட்டணி எந்த இடத்துக்கு போய் சேர்ந்திருக்கிறது என்பதை பாருங்கள். அவங்க வந்து கரெக்டாக இப்போது ஓட் ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்த்து விட்டார்கள். அப்படி என்றால் மொத்த இந்தி கூட்டணி யாருக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறது, இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய ஒரு எஸ்சி எஸ்டி ஓபிசி பொது பிரிவினர் இவர்களை பிரித்து விடுகிற வேலையும், அதே நேரத்தில் அந்த பிரித்து விடுகிற வேலையை வந்து அவர்கள் தேர்தல் அறிக்கையின் மூலம் திட்டமிட்டு செய்கிறார்கள். அதே நேரத்தில் முஸ்லிம்களை ஒருங்கிணைக்கிற வேலையை ஓட் ஜிஹாத் மூலம் செய்வதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இதிலிருந்து இவர்கள் அம்பலப்பட்டு விட்டார்கள். இவர்கள் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இவர்கள் பாகிஸ்தானின் நண்பர்கள்,
பாகிஸ்தான் இந்த தேர்தலில் ராகுல் காந்தி எப்படியாவது வெற்றி பெற்று பிரதமராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. அதுதான் பாகிஸ்தானுடைய எண்ணம். பாகிஸ்தான் இன்றைக்கு எந்த நிலைமையில் இருக்கிறது? ஒரு காலத்தில் அது தன்னுடைய கையில் வெடிகுண்டுடன் இருந்தது. இன்றைக்கு அது அதே கையில் திருவோடு ஏந்தி பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறது என்று ரொம்ப வெளிப்படையாக மோடி விமர்சித்திருக்கிறார். ஸோ டோட்டலாக கம்ப்ளீட்டாக நேரேட்டிவ் ஹிந்து கன்சல்டேஷனை நோக்கி போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் மறைமுகமாக முஸ்லீம்களை மையப்படுத்தி இன்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் என்னென்ன திட்டமிட்டு இருந்ததோ அதை அத்தனை அம்பலப்படுத்துவதாக அமைந்தது. இதுல மோடி முன்வைத்திருக்க எந்த கேள்விக்கும் இவர்களால் பதில் சொல்ல முடியாது. இப்ப மதத்தின் அடிப்படையில் நாங்கள் இடஒதுக்கீடு தரமாட்டோம் என்று எழுதி தர தயாரான்னு மோடி கேட்டார். இப்போ வரைக்கும் யாரும் பேசல. மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது, அது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்பதால் தான் மீண்டும் 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 நீதிமன்றங்கள் அதை நிராகரித்தன. அப்படி இருந்து இவங்க மீண்டும் மீண்டும் கொண்டு வராங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு வகுப்புவாத அரசியலை காங்கிரஸ் முன்னெடுக்கும். ஆனா இவங்க மாத்தி சொல்லுவாங்க, வகுப்புவாத அரசியலை பிஜேபி முன்னெடுக்கிறது. யாரு உண்மையில வகுப்புவாத அரசியலை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறது? இப்போ 2016 சல்மான் குர்ஷித் பிரவுன் யூனிவர்சிட்டியில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த துறையில் அவர் ஒரு சிறப்புரை நிகழ்த்துகிறார். அதில் சல்மான் குர்ஷித் சொல்லுகிறார், ஒரு இடத்துல நாங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் முஸ்லீம்களுக்கு எப்படியெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ, நாங்கள் வெரி ஃபஸ்ட் டைம் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி முஸ்லீம்ஸை முஸ்லீம்னு சொல்லாமல் திரும்ப திரும்ப மைனாரிட்டி என்றே சொல்லி கொண்டு வந்தோம் அப்படின்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா முஸ்லீம்ஸ் தான் ஞாபகத்துக்கு போகும். இப்போது ஜெயினுக்கு ஜெயின்ஸின் பேர் இருக்குது, மைனாரிட்டின்னு சொல்ல வேண்டியது தானே? புத்திஸ்ட மைனாரிட்டின்னு சொல்ல வேண்டியது தானே? அவர்களெல்லாம் அதற்கே உண்டான பெயர்களால் அழைக்கிறாங்க. ஜெயின்ஸ், புத்திஸ்ட், சிக்ஸ், கிறிஸ்டியன் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் முஸ்லீம் என்று வருகிற போது அவங்க வந்து மைனாரிட்டின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் மோடி 2014 அவர் முதன்முறையாக பிரதமராக பதவியேற்ற போது சிறுபான்மையினர் அமைச்சராக, சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக இருந்தவர் நஜ்மா ஹெப்துல்லா. இந்த நஜ்மா ஹெப்துல்லா ஆரம்பத்திலே ஒன்று தெளிவுபடுத்தினாங்க, திஸ் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டிஸ், நாட் மினிஸ்ட்ரி ஆஃப் முஸ்லீம்ஸ் என்று சொன்னார். இது வந்து முஸ்லீம் அமைச்சகம் அல்ல, சிறுபான்மையினர் அமைச்சகம். சிறுபான்மையினர்ங்கிறதுல மைக்ரோ மைனாரிட்டிஸ் எவ்வளவு இருக்காங்க. ஆனால் மைனாரிட்டி என்று சொன்னாலே அது ஒரு குறிப்பிட்ட சமயத்தவரை மட்டுமே குறிக்கக்கூடிய விதத்தில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்படின்னா எவ்வளவு பிளான் பண்ணி ஆரம்பத்திலேருந்து தெளிவான நேரேட்டிவை காலங்காலமாக காங்கிரஸ் செதுக்கி வந்திருக்கிறது. ஒரே காரணம் ஓட்டு. இவர்களுக்காட்டில் ரொம்ப மைக்ரோ மைனாரிட்டி ஜெயின்ஸ், பார்சிஸ், இவங்கள ஏன் சொல்ல, ஏன்னா இவங்ககிட்ட ஓட்டு கிடையாது, இவங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க போகிறது இல்லை. ஸோ அவர்களை கண்டுக்க மாட்டோம். ஸோ அல்டிமேட்டாக இவர்களுடைய எய்ம் வந்து ஒன்று தான், அது ஓட்டு. ஓட்டை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. இங்கே வந்து ஆக்சுவல் ஆனால் அது ஓட்டு அப்படின்னாலும் கூட அது வந்து இப்போ வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட அதான் முஸ்லீம்ஸ் அப்பீஸ்மெண்ட் அவங்க வந்து வெளிப்படையாக செய்கிறாங்க அப்படிங்கிற போது, இப்போ இது ஹிந்தி ஹார்ட்லேண்டில் இது வந்து ஒரு ஒரு போலரைசேஷன் ஆச்சு அப்படின்னா ஹிந்துக்கள் வாக்கு எங்களுக்கு வராது, இது நம்மளுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்குங்கிற விஷயம் கூட காங்கிரஸ்க்கு தெரியாது. இல்லை, இது வந்து ஒரு இடத்துல வந்து நின்றுருக்காங்க. அதை வந்து மரியாதை பேசினாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஓட் ஜிஹாத் அப்படின்னு. அந்த இடத்துல அவங்க அறியாமல் சொல்லியிருப்பாங்க, நாம் வந்து வெல்லவும் முடியாத தோற்கவும் முடியாத ஒரு இக்கட்டான இடத்தில் நாம் அத்தனை பேரும் வந்து சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்ன அப்படின்னா, இன்னைக்கு எதிர்த்தரப்பில் பிஜேபிக்கு எதிரான இந்த இந்தி கூட்டலுக்கு அத்தனை பேரும் ஒரு முடிவு கொண்டாங்க. இந்த அயோத்தி டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம், அது இந்த கும்பாபிஷேகம்லாம் நடந்ததுக்கு பிறகு ரொம்ப தெளிவான ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஹிந்து கன்சால்டேஷனுங்கிறது நடந்தாச்சு, இனி அதை பிரேக் பண்ண முடியாது. இதில் போய் ஊடுருவி உடச்சி அதை ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்கறது டைம் வேஸ்ட். அதுக்கு பதிலாக முஸ்லிம்ஸை செதற விடாமல் நாம் ஒன்று சேர்ப்போம். ஏன்னா மரியாதை ஒரு இடத்துல சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா,
இதுலேயும் நம்ம முஸ்லீம்ஸ்லேயே நிறையா பேர் பிஜேபி ஆதரிக்கிறவங்க இருக்காங்க. பிஜேபியை நீங்கள் ஆதரித்தீர்கள் என்றால் நீங்கள் துரோகிகள் என்று பொருள் அப்படின்னு சொல்லி அந்த துரோகிங்கிறத சொல்றதுக்கான ஒரு அரபி சொல்ல அவங்க பயன்படுத்தி இருப்பாங்க. அவங்க சமய ரீதியா ஒருத்தனை வந்து மார்க்க நெறிக்கு துரோகி அப்படின்னு சொன்னால் என்ன வார்த்தை அப்படின்னா அந்த விதமான ஒரு வார்த்தையை, எனக்கு அந்த வார்த்தை ஞாபகத்தில் இல்லை, அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருப்பாங்க. ஸோ இப்போ ஹிந்துஸை பெருசாக ஈர்க்க முடியாது, எஞ்சி இருப்பது இது. இதை வந்து கன்சாலிடேட் பண்ணிடுவோம், இதில் கோட்டை விட்டுறக்கூடாது. எது கிடைச்சதோ கிடைச்சதை முழுமையாக நமக்கு தான் கிடைக்குங்கிற மாதிரி என்ஷூராக பண்ணுவோம். இனிமேல் ஹிந்து ஓட்ஸை வந்து வேட்டையாடுவது மிக கடினம், அந்த முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அதனால தான் இப்படி ஒரு ட்ராக்ல போகிறாங்க. ஸோ கிடைக்கிற அந்த ஒரு சிறுபான்மையினர் ஓட்டு 100% நமக்கு கிடைச்சாலே போதும், ஏதோ ஓரளவுக்கு வாக்குகளாக தேரும், ஜெயிக்கிறோமோ இல்லையோ வாக்குகளாக தேரும் அப்படிங்கிற ஒரு பார்வைக்கு அவர்கள் வந்திருக்கிறார். இப்போ ஒரு சில மூத்த பத்திரிகையாளர்கள் ஒரு கருத்தை சொல்றாங்க. அதாவது வந்து இந்த எலெக்ஷன்ல மத்திய அரசுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அதாவது அண்டர் கரண்டா இருக்கு, குறிப்பா இந்த வேலை வாய்ப்பு உள்ளிட்ட விஷயங்கள்ல வந்து இருக்கு. அதனால பிஜேபி இந்த வாட்டி மெஜாரிட்டியவே தாண்டாது, மேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி பிஜேபிக்கு தான் இருக்கு. ஆனா வந்து மெஜாரிட்டி வந்து தாண்ட மாட்டாங்க. அதுவும் இவங்க சொல்ற அந்த 400லாம் வந்து ஒரு யூட்டோப்பியன் தாட்டு. ஸோ இவங்க பிஜேபி மெஜாரிட்டி வராது அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வருங்கிற அளவுக்கு அவங்க பெருந்தன்மை காட்டினதுக்கு அந்த மூத்த பத்திரிகையாளருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஒரு அடிப்படையான விஷயம், இப்போ ரீசெண்ட் டேஸாக கடந்த ஒரு 10-15 நாட்களாகவும் திடீர்னு இந்தியா முழுக்க பிஜேபி 220 சீட்டுக்கு மேலே போகாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போக்கு தெரிகிறது. இதுதான் டூல் கிட் மெக்கானிசம்னு பேர். கரெக்டாக ஒரு டூல் கிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் வந்துச்சுன்னா இந்தியா முழுக்க ஒரே விதமாக பேசுவாங்க எதிர்த்தரப்பு ஆதரவாளர்கள். அத்தரவு அதான் அந்த 220 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. அதுக்கு அவர்களாகவே ஒரு டேபிளில் போட்டு யூபியில் 50க்கு மேலே போகாது, இது இவ்வளவுதான், அது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, அது அவர்கள் சொல்லக்கூடாதுங்கிறதுல அதற்கான கருத்து சுதந்திரம் அவர்களுக்கு உண்டு, சொல்லட்டும். எதுனா இது வரைக்கும் எத்தனை கருத்து கணிப்பு வந்திருக்கு? இந்தியா டுடே வெளியிட்டிருக்கு, ரிப்பப்ளிக் டிவி வெளியிட்டிருக்கு, டைம்ஸ் நோ வெளியிட்டிருக்கு, இந்தியா டிவி வெளியிட்டிருக்கு, இன்னும் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் இது ஒவ்வொன்றும் வெவ்வேறு ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சயின்டிஃபிக்காக தங்களுடைய கருத்து கணிப்பை நடத்தி முடித்து தங்களுடைய ரிசல்ட்டை அறிவிச்சிருக்காங்க. ரைட்டா? இது அத்தனையும் நீங்கள் கூட்டி கழித்து ஒரு போலா போல்ஸ் போட்டிங்கன்னா, ஒரு ஆவரேஜ் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பிஜேபி 300ஐ தாண்டுவது உறுதி என்பதாகும். என்டிஏ வந்து அரௌண்ட் 350க்காவது வந்து நிற்கும் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகிறது. இல்ல அவங்க அதே போல அவங்க தரப்பு விமர்சனம் என்னன்னா, இது எல்லாமே கோடி மீடியா அப்படின்றாங்க. கோடி மீடியா எல்லாமே கோடி மீடியா அப்படிங்கிறாங்க. GODI மோடியில கோடி மீடியா அப்படின்னா அதே போல விமர்சனத்தை இவர்கள் சைடில் வைக்கலாமே. இது ஃபுல்லா காங்கிரஸினுடைய அள்ளி விடுற வேலை அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க வெவ்வேறு அமைப்புகள் செய்திருக்கக்கூடிய எல்லா நீங்க மீடியா உங்களுக்கு சாதகமா இல்லைன்னா எல்லா மீடியாவையும் நீங்க சந்தேகப்படுவீங்க. எல்லா மீடியாவிலேருந்து வரக்கூடிய எல்லா கருத்து கணிப்புகளையும் நீங்கள் சந்தேகப்படுவீர்கள்னா உங்களுடைய கணிப்பை மட்டும் நான் ஏன் ஏற்றுக்கணும்? நான் அதை சந்தேகப்படுறேன். இன்னொன்று, எப்படி ஜெயிக்க முடியும்? அதுக்கு என்ன சார் முகாந்திரம் இருக்குது சார்? யூபியை மட்டும் எடுத்துக்கோ, நீங்கள் ஸ்டேட் வைஸாக ஒவ்வொரு ஸ்டேட் பை ஸ்டேட்டாக வாங்க சார். யூபியில் காங்கிரஸ் முதல்ல இருக்கா? யூபிஎஸ்எம் முதல்ல காங்கிரஸ் இருக்கா? இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி சட்டப்பேரவை தேர்தல் நடந்தது. இன்சார்ஜ் பிரியங்கா காந்தி 403 தொகுதி சட்டப்பேரவை தொகுதி 403 போட்டியிட்டு காங்கிரஸ் 2 சீட்டில் ஜெயிச்சுது, 2% வாங்கியது. அதுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த இப்போ கூட பாருங்க, ராகுல் காந்தியை ரேபரேலியில் இது பண்ணிக்க, ஏன் அமேதிக்கு போட்டியிட முடியல? ஏன்னா அங்கே ஸ்மிருதி இரானி இருக்கா, பயம் இருக்குல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரேபரேலியில் இதுவரைக்கும் போட்டியிட்ட சோனியா காந்தி ரொம்ப சேஃபாக ஆரம்பத்தில் ராஜ்யசபாவுக்கு விட்டாங்க. அமேதியில் போட்டியிட்டு தோற்ற ராகுல் காந்தி இப்போ ரேபரேலிக்கு வர்றாரு. எல்லாருமே தொகுதி மாதிரி எங்கெங்க ஓடுறாங்களே. லோக்சபாலேருந்து ராஜ்யசபாவுக்கு ஓடுறாங்க. லோக்சபாவாக இருந்தால் இந்த தொகுதிக்கு தாவறாங்க. ஏன் இப்படி? என்ன பயம்?
காங்கிரஸ்னால தனியா ஒரு சீட் அங்க ஜெயிக்க முடியுமா? இப்போ அதே நேரத்தில் 2019 மிக முக்கியமான ஒரு டெஸ்ட் ஒன்று அங்கே நடந்தது. அகிலேஷும் இன்னொரு மிகப்பெரிய கட்சியான மாயாவதியும் சேர்ந்து களம் கண்டார்கள். அப்படி இருந்து ஒரு வலிமையான கூட்டணி இல்லாமலேயே பிஜேபி 65 சீட்டு 80க்கு 65 ஜெயிச்சது. அப்ப யூபியில் உங்களுடைய பலம் என்ன? ஒண்ணுமே கிடையாது. சரி, பீகார்ல காங்கிரஸ்க்கு ஏதாவது பலம் உண்டா? சரி, லாலு ஒரு முக்கியமான கட்சி, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் லாலு எப்பெல்லாம் மிகப்பெரிய அளவில் வெற்றி கண்டிருக்கான்னு சொல்லுங்க. 2015 நிதிஷ்குமாரோட கைகோர்த்து இருந்தப்போ அந்த சட்டப்பேரவை தேர்தலை அவங்க ஸ்வீப் பண்ணாங்க. பிஜேபி மண்ணை கவ்வியது. நிதிஷ்குமாரோட கைகோர்த்து இருந்த காலத்தில் மட்டும்தான் அவங்க ஷைன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நிதிஷ்குமார் திரும்ப என்டிஏவுக்கு வந்திருக்கார். நான் இன்னைக்கு சொல்றேன், 40 தொகுதியில் 35க்கு குறையாமல் பிஜேபி கூட்டணி ஜெயிக்கும். சரி, நான் ஒன்று சொல்றேன். குஜராத்தில் 26 தொகுதி சார். 26ல் ஒரு தொகுதியாவது காங்கிரஸ் ஜெயிக்கும் நான் சொன்னேன்னா குஜராத்தில் இருக்க காங்கிரஸ்காரனே என்னை பார்த்து சிரிப்பாங்க. முடியுமா உங்களால? 26க்கு 26 எழுதி வச்சு ஸ்வீப் பண்ணும் பிஜேபி. இந்த தடவை சட்டப்பேரவை தேர்தலில் வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி. 150 கிராஸ் பண்ணி அவங்க ஜெயிச்சிருக்காங்க. பக்கத்துலயாவது இருக்க முடியுமா? சரி, ராஜஸ்தான்ல 25ல் அதிகபட்சம் 2 தொகுதி ஜெயிப்பீங்களா? அதுக்கு மேல எங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். ராஜஸ்தான்ல சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸும் பிஜேபியும் மாறி மாறி ஜெயிக்கும். ஆனால் லோக்சபா எலெக்ஷன் வந்து விட்டால் அங்க ஒரு ரிசல்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்போதும் ப்ரோ பிஜேபியா தான் இருக்கும். போன தடவை 25க்கு 25. இத்தடிக்கு பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னால் தான் சட்டப்பேரவை தேர்தல் நடந்து அதில் ராஜஸ்தான் சட்டப்பேரவையை காங்கிரஸ் கைப்பற்றியது. காங்கிரஸ் ஆட்சி அமைந்தது 2018 டிசம்பரில். 2019 ஏப்ரல் மேல எலெக்ஷன் நடக்குது. ராஜஸ்தான் ஃபுல்லாக ஸ்வீப்பு. இப்போ மத்திய பிரதேசில் மொத்தம் 29 தொகுதி. இந்த 29ல் கமல்நாத்துடைய சன் நகுல்நாத் நிற்கக்கூடிய தொகுதி தவிர மற்ற அத்தனை தொகுதியிலும் பிஜேபி ஜெயிக்கும். நகுல்நாத் ஜெயிப்பதே கடினம். இருந்தாலும் ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்குறேன். சத்தீஸ்கர் இதே போலத்தான் இந்த அறிவிஜீவிகள். சத்தீஸ்கரில் யாரா இருந்தாலும் அசைக்க முடியாது. காங்கிரஸ் ஆட்டவோ அசைக்கவும் முடியாதுனாங்க. சட்டப்பேரவை தேர்தலில் என்னாச்சு? சத்தீஸ்கரில் எவ்வளவு இமாலய வெற்றியும் வந்து பிஜேபி பதிவு செய்தது. அங்கே 11 தொகுதி 11க்கு 11 பிஜேபி ஜெயிக்கும். அப்படியே இல்லையா 10வது ஜெயிக்கும். அதே போல் உத்தராகண்ட், ஹிமாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய 5 தொகுதி இதெல்லாம் வந்து காங்கிரஸ் இதெல்லாம் வந்து பிஜேபி ஸ்வீப் பண்ணக்கூடிய தொகுதிகள். எந்த இடத்துல மாறுங்கிறது மட்டும் பார்ப்போம். இல்லை, அவங்க தரப்புலேருந்து சொல்ற விஷயத்த மட்டும் சொல்றேன். இதுல என்னன்னா அவங்க எப்படி இதை சொல்றாங்க அப்படின்னா, தென் மாநிலங்களில் பாஜக ஜெயிக்காது. இது பொதுவாக சொல்றாங்க. பொதுப்படியா தென் மாநிலங்களில் பாஜக ஜெயிக்காது. 1. 2வது, அரவிந்த் கெஜ்ரிவால் கைது, அப்புறம் ஹேமந்த் சோரனுடைய கைது. இது 2ஆல பாஜக 3 மாநிலங்களில் தன்னுடைய வலுவை இழக்கும். டெல்லி, ஜார்க்கண்ட், பஞ்சாப் இந்த 3 இடங்கள்லையும் இந்த ஃபேக்டராலே வந்து இல்ல அவங்க சொல்றது சொல்லி முடிச்சு. ஸோ அவங்க இது சொல்றாங்க. 2வது, மகாராஷ்டிரால அந்த சிவசேனா அதுக்கப்புறம் இந்த தேசியவாத காங்கிரஸோடைய கூட்டணி பெருவாரியான இடங்களை ஜெயிக்கும். ஸோ அங்கேயும் மத்திய பிரதேசத்திலையும் பாஜக அடிவாங்க. பீகார்ல நிதிஷ் மேல மாறி மாறி நின்னதால அங்க வந்து அவர் மேல ஒரு அதிருப்தியில பாஜக வந்து கணிசமான இடங்களை அங்க வந்து தோற்கும். ஸோ இதெல்லாம் தான் மெயினான ஃபேக்டர்ஸாக சொல்கிறாங்க. இதை தாண்டி பாஜக கூட்டணியில் இல்லாத கட்சிகள், இப்போ திரிணாமுலோ, இங்கே திமுகவோ, இல்லை வந்து அங்கே வந்து மம்தா பானர்ஜியோ, இவங்கெல்லாம் அவங்கவுங்க இடத்துல ஸ்ட்ராங்கான இடத்துல வந்து ஸ்வீப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதால பாஜகவுக்கு அங்கே சான்ஸ் இல்லைங்கிறாங்க. இது எப்படி ஸ்வீப் பண்ணுவாங்கன்னு நீங்கள் சொல்றீங்க சார்? சந்தேஷ் காலி மிகப்பெரிய விவகாரமாக பூதாகரமாக உருவெடுத்திருக்கிறது வெஸ்ட் பெங்கால். இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்தீங்கன்னா போனதும் 18 ஜெயிச்ச பிஜேபி இந்த தடவை 26 வரைக்கும் ஜெயிக்குங்கிறாங்க சார். பல்வேறு கருத்து 1 2 இல்லை. அது குறிப்பாக சந்தேஷ் காலி நீங்கள் வந்து மொட்டையா திரிணாமுல் காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிற போது அவங்க ஜெயிப்பாங்கன்ட்டு போறீங்க. திரிணாமுல் காங்கிரஸ் முன்னை போல ஸ்ட்ராங்காக இல்லை. அதுதான் தகவல். சந்தேஷ் காலிக்கு அப்புறம் ரொம்ப ஷேக்காக இருக்கு. அதே போல திரிணாமுல் காங்கிரஸ் நியமனம் செய்த 25,000 ஆசிரியர்கள் அந்த பணி நியமனம் அது அத்தனையும் கல்கத்தா உயர்நீதிமன்றம் ரத்து செய்து இருக்கிறது. ஆடி போயிருக்கு. அங்க 33 வருஷமாக இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு எங்க இருக்குன்னு தெரியல. நீங்க லென்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கணும்.
இப்போ 2019 அங்கே இருக்கக்கூடிய 42 தொகுதி தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 42 போட்டியிட்டு 40 தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது. ஒன்றை கூட ஜெயிக்கல. இது வரலாறு. சும்மா அப்படி ஜெயிச்சிடும் இப்படி ஜெயிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அதே போல் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் அரெஸ்ட்டு. சரி, இவருடைய அரெஸ்ட்னால அகில இந்தியா ஆடி போயிருமா? 2 மாநிலங்களில் தாக்கத்தை 2 மாநிலத்தில் பஞ்சாப் எடுத்து 1 by 1 வரும். பஞ்சாபில் ஏற்கனவே பிஜேபி பெரிய செல்வாக்கூட இருந்த ஸ்டேட்டே கிடையாது. அகாலிதளோட கூட்டணியில் இருக்கிறப்ப அதுக்கு 2 சீட்டு தான் ஒதுக்குவாங்க. பஞ்சாபில் இருக்க மொத்த தொகுதிகள் எண்ணிக்கையே 13. இதில் பிஜேபிக்கு என்ன இழப்பு ஏற்பட்டுரும்? இதுக்கு முன்னால் பஞ்சாப் என்னமோ பிஜேபி ஸ்வீப் பண்ணிக்கிட்டே இருந்த மாதிரியும் இப்போ திடீர்னு இதனால போயிடுங்கிற மாதிரி. சார் எப்போதுமே பஞ்சாபுங்கிறது ஒரு வடக்கு கேரளா மாதிரி சார். பஞ்சாபில் பெரிய அளவில் பிஜேபி கால் ஊன்றியது கிடையாது. டெல்லியில் உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்கிறேன் கேளுங்க. போன 2019 நீங்கள் ஆம் ஆத்மி வாங்கின ஓட்டு, பிஜேபி வாங்கின ஓட்டு, அதே போல் காங்கிரஸ் வாங்கின ஓட்டு என்னன்னு பாருங்கள். அதில் காங்கிரஸ் ஓட்டையும் ஆம் ஆத்மி ஓட்டையும் நீங்கள் கூட்டுங்க, அதை காட்டிலும் அதிகமாக பிஜேபி ஓட்டு இருக்கும். நீங்கள் அதாவது டெல்லிக்குன்னு ஒரு சைக்கு இருக்குது. அந்த சைக்கு என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தாச்சுன்னா யார் பிரதமர் அப்படிங்கிறதா என்னுடைய எளிமையான கேள்வி. எதிர்கட்சிகள் தரப்பில் இவர் தான் பிரதமர்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஆள் இருக்கா? பிஜேபி சைடில் ஆள் இருக்கு. அதனால மோடிக்கு விழும். இப்போ அதே போல் சட்டப்பேரவை தேர்தல் வந்துச்சுன்னு வைங்க டெல்லிக்கு, அங்கே டெல்லிக்கான பிஜேபி முகம்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் ஆம் ஆத்மி சைடில் ஸ்ட்ராங்காக அரவிந்த் கெஜ்ரிவால்ங்கிற ஒரு முகம் உண்டு. அதனால் சட்டப்பேரவை தேர்தல் சொல்லி வச்ச மாதிரி ஆம் ஆத்மி மிகச்சிறப்பாக ஜெயிப்பாங்க. இன்னமும் அங்கே சட்டப்பேரவைக்கான அந்த மாநிலத்துக்கான பிஜேபி முகம் அப்படிங்கிற ஒரு முகம் உருவாகல. சுஷ்மா ஸ்வராஜுக்கு அப்புறம், மதன்லால் குரானா இவர்களுக்கு பிறகு. ஸோ அங்கே தேசிய முகம்தான் பேசும். இங்கே யார் பிரதமர் அப்படின்னு உங்கள் சைடில் யாரையாவது வைக்க முடியுமா? அதனால 7க்கு 7 திட்டவட்டமாக ஜெயிக்கும். இதெல்லாம் கணக்கே கிடையாது. அதே போல நீங்க சொல்றீங்க மகாராஷ்டிரா, ரைட்டு. மகாராஷ்டிராவில் எப்படின்னா, உத்தவ் தாக்கரே சிவசேனை 2ஆக உடைந்து ஒன்று காங்கிரஸோடும் ஒன்று பிஜேபியோடும் இருக்கு. தேசியவாத காங்கிரஸ் 2ஆகி ஒன்று காங்கிரஸோடும் ஒன்று பிஜேபியோடையும் இருக்கு. இதில் அந்த 2 கட்சிகளை பொறுத்தளவு இது வாழ்வா சாவா போராட்டம். இப்போ சரத்பவாரை பொறுத்தளவில் மக்களுடைய வாக்குகளை பெற்று என் பக்கம்தான் மக்கள் இருக்கிறார்கள் நிரூபித்து தன்னுடைய ஒரிஜினல் சின்னத்தை அவர் பெற்றாக வேண்டும். இன்னைக்கு ஒரிஜினல் சின்னம் அஜித் பவார் பக்கத்தில் இருக்கு. அதே தான் உத்தவ் தாக்கரேக்கு இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த 2 கட்சிகளும் தங்களுடைய சர்வைவலுக்கு போராடுறதுனால கடுமையாக போராடுவார்கள். இதை நான் இல்லைன்னு சொல்லலை. அதனால மகாராஷ்டிராவில் சில தொகுதிகள் இப்படி அப்படியும் போகலாம். இன்னைக்கு பொதுவான ஒரு ஆவரேஜ் அங்கே இருக்கக்கூடிய 48 தொகுதிகளில் என்டிஏவுக்கு 35 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. அதே நேரத்தில் இண்டி கூட்டணிக்கு 13 தொகுதி கிடைக்கும் அப்படிங்கிறதா இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற நிலவு. இந்த 13, 15, 17 வரைக்கும் போகலாம். அந்த லெவலுக்கு வேணா இங்கே குறையல. 3 சீட் 4 சீட் குறையலாம். இது தலைகீழா மாதிரி 48 இண்டி கூட்டணிக்கு இது அப்படி ஆறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. அந்த விதமான ஒரு சூழ்நிலை அரசியல் ஒரு புயல் ஒன்று எங்கேயுமே வீசிடலை. அதற்காக சொல்றேன். அதே போல வேற எந்த இடம் நீங்க சவுத்துன்னு சொல்றீங்க, சவுத்தில் இல்லைன்னு திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. கர்நாடகாவில் ஆல்ரெடி இது பிஜேபி இருக்கு. பிஜேபி அங்கே இருக்கு 28 தொகுதி. ஆனா இந்த முறை காங்கிரஸ் ஆட்சி இருக்குல்ல, சித்தராமையா முதலமைச்சராக இருக்கிறார். ஒன்னே ஒன்று சொல்றேன், அங்கே ஆட்சி மாறி வரும் சட்டப்பேரவை. ஆனால் 1998 இப்போ வரைக்கும் லோக்சபா எலெக்ஷன் வந்தால் பிஜேபி பிரமாதமாக ஜெயிக்கும். லோக்சபா எலெக்ஷனில் மட்டும் எப்படி ராஜஸ்தான்ல ஆட்சி மாறி வரும். ஆனால் லோக்சபா எலெக்ஷன் வந்தால் பிஜேபி ஸ்வீப் பண்ணும். அதே மாதிரி தான் 98 நான் சொல்கிறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி கேட்டேன். 98 கர்நாடகாவில் பிஜேபி எப்போதுமே மிகச்சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது. ஒரே ஒரு டயத்தில் மட்டும்தான் பிஜேபி ஸ்லிப்பானதாக எனக்கு நினைவு. மற்றபடி எப்போதுமே அது சிறப்பாக செயல்பட்டுருக்கு. இதில் 14 தொகுதிக்கு முடிஞ்சிருக்கு கர்நாடகாவில். மீதி 14 இருக்கிற டயத்தில் ரேவண்ணா இஷ்யூ கிளப்பியிருக்கு, அந்த செக்ஸ் ஸ்கேண்டல். இந்த ரேவண்ணா இஷ்யூ இந்த 14 தொகுதியில் என்ன விதமான பாதிப்பை ஏற்படுத்தும்னு யாருக்கும் தெரியாது. ஒரு அசம்ஷன் தான் அல்ல. அது அநேகமாக
ஜனதாதள் எஸ் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஏன்னா அந்த பிரச்சனைக்கு பிஜேபிக்கு சம்பந்தம் கிடையாது. இன்னொன்று, இந்த பிரச்சனைக்கு உரிய அந்த ரேவண்ணா சன் இருக்கார்ல, அவர் நின்ற தொகுதியில் எலெக்ஷன் ஆல்ரெடி முடிஞ்சாச்சு. ஹாசன் தொகுதி அது முடிஞ்சாச்சு. மீதி இருக்க 14 தான் பாதிப்பு. அந்த பாதிப்பும் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது அசம்ஷன் தான். தெலுங்கானால போன தடவை 4 சீட் ஜெயிச்சிருக்கு பிஜேபி. இந்த தடவை அதை காட்டில் அதிகமாகவே எதிர்பார்க்குறாங்க. 7 தொகுதி வரைக்கும் எதிர்பார்க்குறாங்க. போன தடவை ரொம்ப சுமாராக காங்கிரஸ் ஜெயிச்சது, அதுவும் கொஞ்சம் கூட ஜெயிக்கலாம். இந்த தடவை என்னன்னா சந்திரசேகர் ராவுக்கு ரொம்ப குறையும். இப்போது சந்திரசேகர் ராவ் இழப்பதை பிஜேபியும் காங்கிரஸும் கூறு போட்டுக்கணும். இல்லை பிஜேபி முன்னக்காட்டில் ஸ்கோர் பண்ணும், காங்கிரஸ் ஆட்சி அவங்கள்ட்ட இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஸ்கோர் பண்ணும். மற்றபடி இதில் பிஜேபிக்கு எந்த நஷ்டமும் ஏற்பட வாய்ப்பு இல்லை. நீங்கள் கேரளான்னு பார்க்கலாம். கேரளாவில் இந்த தடவை 1-2 தொகுதிகள் பிஜேபிக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. கேரளா, ஆமாம், குறிப்பாக திருவனந்தபுரம், அப்புறம் திருச்சூரில் சுரேஷ் கோபி ஜெயிப்பதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. முதல் தடவையாக கேரளாவில் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும். அதே போல் தமிழ்நாட்டிலும் ஒரு முன்னேற்றம் தெரிகிறது. ஆந்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆந்திரத்தில் சந்திரபாபு நாயுடுவோட கூட்டணி 6 தொகுதி வாங்கியிருக்கு. இந்த 6ல் 1வது ஜெயிப்பாங்க. இதுக்கு முன்னால் உங்களுக்கு தென் தமிழகத்தில் பல மாநிலங்களில் பிஜேபியோட ப்ரெசன்ஸே இருக்காது. இந்த தடவை எல்லா மாநிலத்திலும் பிஜேபியோட ப்ரெசன்ஸ் இருக்கும். தென் தமிழகத்தில் மொத்தம் 131 சீட்டுன்னு நினைக்கிறேன். அதில் ஓரளவு பிஜேபியோட ப்ரெசன்ஸ் இருக்கும். ஆனால் எப்படி நீங்கள் பார்த்தாலுமே பிஜேபி மட்டுமே தனியாக சென்ற முறை என்ன அடைந்ததோ அதற்கு குறையாமல் வாங்கும். என்டிஏவுக்கு 350 குறையாமல் கிடைக்கும் நான் நம்புகிறேன். இந்த சின்ன சின்ன விஷயங்களை வச்சுக்கிட்டு தேசிய அளவில் பெரிய பாதிப்பை உருவாக்கணும் இவர்களாக கற்பனை பண்ணிக்கிறாங்க. இப்போ இதே போல தான் ரொம்ப மலையாக இவங்க மணிப்பூர் இஷ்யூவை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. 5 மாநில தேர்தல் வந்தது. மணிப்பூர் இஷ்யூ என்ன தாக்கத்தை உருவாக்கி எனக்கு சொல்லுங்கள் சார். வடகிழக்கு மாநிலத்திலேயே வடகிழக்கு இதுலேயே இருக்கக்கூடிய மிசோரம்லேயே அது எந்த தாக்கத்தையும் உருவாக்கலையே. மிசோரமில் காங்கிரஸ் என்ன ஜெயிச்சது? கடைசியில் என்டிஏல இருக்கக்கூடிய கட்சி தான் சார் அங்கே ஆட்சியை பிடிச்சது. ஸோ மணிப்பூர் விவகாரத்தினுடைய தாக்கம் வடகிழக்கு மாநிலங்களிலே இல்லாதப்போ அது எப்படி தேசிய அளவில் ஒரு தாக்கத்தை உருவாக்கும்? இதே போல தான் இவங்க மற்ற விஷயத்தையும் கேஜ்ரிவால் என்னமோ பெரிய ஃபிகர் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. டெல்லியை தாண்டி அவருக்கு என்ன செல்வாக்கு உண்டு? கேஜ்ரிவாலை அங்கே அடைத்து வைத்து விட்டார்கள். எனவே இன்றைக்கிலிருந்து நான் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு கர்நாடகத்திலையும் கோவாலையும் அதே போல் ஒடிஷாலையும் அவன் சபதம் எடுப்பாங்களா? அதனால இதெல்லாம் ஒரு பெரிய இது நான் இஷ்யூஸ். இப்போ அவங்க சொல்லிட்டு இருக்க எல்லாமே தேர்தலை எந்த விதத்தில் பாதிக்க நான் இஷ்யூஸ். இல்லை இன்னும் அவர் இங்கே பாருங்க, ஒன்று சொல்கிறேன். எலெக்ஷன் டயத்தில் ஜெயிலில் போட்டிருக்காங்க, அதனால எலெக்ஷனை பாதிக்கும் அப்படின்னா அமித்ஷாவும் மோடியும் பழந்துன்னு கொட்டை போட்டவங்க அவங்க இந்த டயத்தில் கை வைப்பாங்களா? ஒரு அரசியல் எதுவுமே தெரியாமல் தான் இன்னைக்கு காங்கிரஸ் 100 ஆண்டு கண்ட கட்சியை கண்ணில் வரல விட்டு ஆட்டிகிட்டு இருக்காங்களா? அவங்களுக்குலாம் அரசியல் ஒன்றும் தெரியாத. எலெக்ஷன் தெரிஞ்சுதானுங்க அவங்க மேலே கை வைக்கிறாங்க. எலெக்ஷன் தெரிஞ்சுதானே கை வைக்கிறாங்க. இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்பாக நீதிமன்றம் என்ன சொல்லிட்டு இருக்குங்கிறத பாருங்க. அவர் அதிகாரத்தின் மீது தான் அவருக்கு நாட்டம் இருக்கிறது. அவருக்கு அதிகாரத்தில் தான் நாட்டம் இருக்கு. மக்கள் நலனை காட்டில் அதிகாரத்தில் தான் அவருக்கு பற்று இருக்கிறது. இங்க ஒழுங்கா ஒரு கவர்னன்ஸ் ஒரு ஆட்சி நடக்கணுமா இல்லையா? நீ உள்ள போனோம், நீங்க ரிசைன் பண்ணியிருக்கணுமா, ஏன் பண்ணல? அபிஷேக் மனு சிங்விட்ட கேட்குறாங்க, உங்களுடைய கட்சிக்காரர் எப்போ உள்ள போனாரோ அப்போலேருந்து ஏன் ஜாமீனுக்கு இது வரைக்கும் அப்ளை பண்ணல? உள்ள இருந்து அரசியல் பண்ண பார்க்குறாரா கேட்குறாங்க நீதிபதிகள். அவர் கையெழுத்து போடல, ஒப்புதல் தரல அப்படிங்கிறதுனால டெல்லி கார்பரேஷனை சேர்ந்த 2 லட்சம் குழந்தைகளுக்கு பாட புக்கு இன்னைக்கு வரைக்கும் விநியோகிக்கல. இதை காட்டி அரசியல் பண்ண பார்க்குறீங்களா? அவர்களுக்கு பாட புக்கு போகணுமா இல்லையா? ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் வரைக்கும் நாங்கள் ஜெயிலுக்கு சென்றாலும் ஜெயிலுக்குள்ள இருந்தே நான் ஆட்சியை நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் இவர் ஜெயிலில் இருக்காரு, அதனால ஆட்சியை நடத்த முடியல, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புக்கு தர முடியலைன்னா என்ன அர்த்தம்? நீதிபதிகள் கேட்ட கேள்வி, நான் இல்லை. அதனால கம்ப்ளீட்டா அரவிந்த் கெஜ்ரிவாலோட பேர் எரோட் ஆகிட்டு இருக்கு. இவர்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. 7க்கு 7 திட்டவட்டமாக டெல்லியில் பிஜேபி ஸ்வீப் பண்ணும் உறுதி. வேணா பாருங்க. இதுல என்னன்னா 100 தொகுதிகளை அந்த 100 நம்பர்ஸ் அதை தாண்டினாலே அதை காங்கிரஸ் ஒருவேளை தாண்டிடுச்சுனாலே காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முடியும் ஈஸியா. அதாவது அவங்களுடைய கூட்டணி கட்சியுடைய வலிமையை வைத்துக்கொண்டு
காங்கிரஸால வந்து எளிமையாக ஆட்சியை கைப்பற்றி விட முடியும். ஆனா அதுக்கு என்னன்னா அது எப்படி அந்த கணக்கு சொல்லுங்க. ட்ரிபிள் டிஜிட் தாண்டணும். அவர் காங்கிரஸ் 100 தாண்டிடுச்சுன்னா எப்படி? ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு 75 வந்துருமா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு 40-50. அதுக்கப்புறம் இல்ல இந்திய கூட்டணியில தலைவர்கள் இருக்காங்க. அதாவது யாரு? இப்போ ஸ்டாலின் தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இல்ல ஸ்டாலின் மட்டும் தான் வெற்றி பெறுவார். ஸ்டாலினுடைய டிஎம்கே ஜெயிக்கும். மம்தா பானர்ஜி ஒரு 20 ஜெயிக்கலாம். அதுக்கப்புறம் தேஜஸ்வி இருக்காரு பீகார்ல. தேஜஸ்வி எவ்வளவு ஜெயிப்பாரு? நான் இப்பதான் சொல்லியிருக்கேன் 40ல 35 பிஜேபி ஜெயிக்கும்னு. 5 தொகுதியை ஜெயிப்பீங்க. 5 தொகுதியை வச்சுட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? கூட்டினா என்ன வந்துரும்? சோ இவங்க எல்லாம் கணிசமான இடங்களை ஜெயிப்பாங்க. காங்கிரஸ் இந்த தடவை 50க்கு மேல தேராதுங்க. அதிகாரபூர்வ எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்தை அது 3வது முறையாக தொடர்ச்சியாக இழக்கும். அந்த அந்தஸ்தை இழக்கிறதுல காங்கிரஸ் ஹேட்ரிக் அடிக்கும், இது உறுதி. அதோடு மட்டுமில்லை, இன்னைக்கு சொல்றேன், இதுவரைக்கும் நடந்திருக்கிற பொது தேர்தலே காங்கிரஸ் மிக மிக குறைவான வாக்கு சதவீதத்தை பெறப்போகிறது. அது எழுதி வச்சுக்க. 2014 19.5% வாக்குகள், 2019 19.5% வாக்குகள். ஆனால் இந்த தடவை காங்கிரஸ் போட்டியிடுவதே 330 தொகுதிகளில் தான். இதுக்கு முன்னால காங்கிரஸ் மிக மிக குறைவாக போட்டியிட்டது 2004 417 தொகுதியில். 417 எங்க, 330 எங்க, கிட்டத்தட்ட 80 தொகுதி வரைக்கும் குறைச்சி நிற்கிறாங்க. 80-90 தொகுதி வரைக்கும். அப்படின்னா அந்த 80-90 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு அந்த நின்றிருந்தால் எவ்வளோ ஓட்டு கிடைக்கும், அது ஃபுல்லாக இல்லாமல் போகுது இல்லை. அப்படிங்கிறப்போ 15-16% வந்து நிற்க போகுது. காங்கிரஸ் வாங்கக்கூடிய லோயஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் இதுவாக தான் இருக்கும். நிற்கிறதே 330, இல்லை ஜெயிக்கிறது முன்னக்காட்டில் அதிகமாக. ஏதாவது லாஜிக் வேண்டாமா சார்? இதுக்கு முன்னால் 420 425 சீட்டில் நின்று 48 தொகுதி 52 தொகுதியும் ஜெயிச்சிருக்கு. இந்த தடவை 330 தொகுதியில் நின்று பானலாவை ஜெயிப்பாங்களா? என்ன சார் இது? ஏதோ பேசிக் லாஜிக் இருக்கணும்ல. இல்ல ஆனா அதுல வின்னபிலிட்டி அவங்க மெயினா சொல்றாங்க. கம்மியா தொகுதிகள் இருந்தா கூட இந்த வாட்டி வின்னபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா போன வாட்டி வந்து எங்க இருக்குன்னு சொல்லுங்க சார். போன வாட்டி இருக்கு இல்ல, போன வாட்டி தெலுங்கானா கர்நாடகால அவங்க ஆட்சி இல்லை. ஆனா இந்த வாட்டி இருக்கு ஹிமாச்சல்ல. பிளஸ் வந்து இந்தியாங்கிற ஒரு கூட்டணியையும் கட்டமைச்சிருக்கிறாங்க. இதுல எதுவுமே அவங்களுக்கு வந்து பலிக்காதுன்னு சொல்றீங்களா? இது எதுவுமே கூட்டணியே கிடையாது. திரும்ப திரும்ப சொல்லிட்டு நீங்க இந்தியா கூட்டணியை கட்டமைச்சிருக்கீங்க. கேரளாலேயே ஒருத்தர் எதிர்த்து போட்டிடுறீங்க சார். கேரளால காங்கிரஸும் மார்க்சிஸ்ட் ஏதோ ஒன்று தான் சார் ஜெயிக்க போகுது. ஒருத்தர் எதிர்த்து நிற்க போறாங்க. இப்ப ராகுல் காந்தியை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் ஆனிராஜா போட்டிடுறாங்க. பட் அதே ஆனிராஜா ரேபரேலியில ராகுல் காந்தியை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணுவாங்க. இது என்ன விதமான கூட்டணி சார்? திரிணாமுல் காங்கிரஸ் இந்திய கூட்டணியில் இருக்கு. திரிணாமுல் காங்கிரஸை எதிர்த்து காங்கிரஸும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் எங்க மேற்கு வங்கத்தில் களமாட போகிறது. அங்க அவங்க 2 பேரும் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, நீங்க தயவு செய்து திரிணாமுல் காங்கிரஸ் ஓட்டு போடாதீர்கள் அப்படின்னு சொல்ல போறாங்க. ஆனா இவங்க ஒரே கூட்டணியில் இருக்காங்களா? இப்ப 2 நாளைக்கு முன்னால அதிர் ரஞ்சன் சௌத்ரி முகமது சலீம் என்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளருக்காக பேசியிருக்கிறார். அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்றால் காங்கிரஸுக்கு வாக்களியுங்கள், கம்யூனிஸ்டுகளுக்கு வாக்களியுங்கள். ஒருவேளை 2 பேருக்கு வாக்களிக்கல, நீங்க பிஜேபிக்கு கூட போட்டுருங்க, ஆனா திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும் போட்டுறாதீங்க அப்படின்னு இருக்காங்க. இது பேர் இந்திய கூட்டணி சார். இந்திய கூட்டணியிலே இருக்காங்க. ஆனா அந்தந்த மாநிலத்தில் அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சியை பார்த்து இந்த கட்சிக்கு ஓட்டு போடாத, பிஜேபிக்கே கூட ஓட்டு போடுங்கிறாங்க. இது என்ன சார் கூட்டணி? கூட்டணியுடைய அடிப்படை தத்துவம் என்ன? கூட்டணியில் இருக்கிற அந்த கட்சிகள் ஒன்றுக்கொன்று பயனுள்ளதாக இருக்கணும், ஒன்றை ஒன்று எதிர்த்து போட்டியிடக்கூடாது. இப்போ தமிழ்நாட்டில் கூட்டணியில் டிஎம்கே கூட்டணியில் என்னென்ன கட்சி இருக்கு? இப்போ டிஎம்கே எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குமா? அப்படி நின்று கொண்டு ஆனால் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்களா? ஆனால் இந்திய கூட்டணியில் இருந்தால் மட்டும் அதை எப்படி நம்புறீங்க? இது எப்படின்னா சார், இது விட்லாச்சாரியா படத்தில் வர்ற மாதிரி, இது கூட்டணி மாதிரி இருக்கும், ஆனா கூட்டணி மாதிரியே கிடையாது, ஆனா கூட்டணியே கிடையாது, ஆனா கூட்டணின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. யாருக்கு எதுவுமே புரியாது. யாருக்கு எதுவுமே புரியாது. கடைசியில் என்ன அப்படின்னா, கேரளாவில் காங்கிரஸ் எதிர்த்து கம்யூனிஸ்ட் ஜெயிக்கும். ஜெயிச்சா அது இந்திய கூட்டணி டேலிக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. எப்படி? அதே போல கம்யூனிஸ்ட் எதிர்த்து காங்கிரஸ் 2 சீட் ஜெயிச்சா அதை இந்திய கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துருவாங்க.
இந்த ரெண்டு கட்சியும் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஏற்று திரிணாமுல் காங்கிரஸ் இங்கே 10 சீட் ஜெயிச்சா அது இண்டிட்ட இதில் வந்துடும். திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்த்து இவங்க 2 பேர்ல ஆளாளுக்கு ஒரு தொகுதி ஜெயிச்சிருந்தா அதுவும் அந்த டேலியில் வந்துடும். இது என்னங்க இந்த நேர்காணல இறுதியான என்ன விதமான கூட்டணி? இவ்வளவு ஒரு கோமாளித்தனமான கூட்டணியை இந்திய தேர்தல் வரலாறு இதுவரை சந்தித்ததே இல்லை. இந்த ஒரு கோமாளித்தனமான கூட்டணியை வைத்துக்கொண்டு இது ஜெயிக்கும்னு வேற கற்பனை. இதான் அந்தந்த அரசியல் கட்சிகள் நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லுவாங்க, அது அவர்களுடைய கடமை. எந்த ஒரு அரசியல் கட்சியும் நாங்கள் வெற்றிகரமாக தோற்போம்னு சொல்ல மாட்டாங்க, நாங்கள் ஜெயிப்போம் தான் சொல்லுவாங்க. ஆனால் மற்றவர்கள் சொல்லுவதே எனக்கு வியப்பாக இருக்கு. இந்த நேர்காணல இறுதியான கேள்வி, இந்த எலெக்ஷன்ல மோடி ஜெயித்து விட்டார், பாஜக ஜெயித்து விட்டார், மெஜாரிட்டி எட்டி அவங்க மீண்டும் வந்து ஆட்சி அமைத்தார், இந்தியா சந்திக்க இருக்கும் கடைசி தேர்தல் இதாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இதே மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. உங்களுடைய பார்வை? இது ஒரு அர்த்தமற்ற கருத்துரைங்க. ஏன் அதுக்கப்புறம் தேர்தலே நடக்காத? இதுக்கு முன்னால மோடி 2 தடவை ஜெயிச்சிருக்காரு பிரதமரா, ஒவ்வொரு தடையும் ஒழுங்காத்தான தேர்தல் நடந்தது. என்னங்க இது? தேர்தலை நடத்தாமல் 5 ஆண்டு காலத்துக்கு மேலாக ஆட்சியை கைப்பற்றி 6 ஆண்டு வரைக்கும் வைத்திருந்தவர் இந்திரா காந்தி. அவசர கால பிரகடனத்தை அவர் அமல்படுத்தினார். 22 மாதம் இந்திய அரசமைப்பு சட்டம் ஒவ்வொரு சிட்டிசன்ஸுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அவர் சஸ்பெண்ட் பண்ணி வைத்திருந்தார். மொத்த ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளியது காங்கிரஸ். அந்த காங்கிரஸை அதுக்கப்புறம் மக்கள் நம்பினாங்க. ஜனநாயக விரோதமாக மோடி என்ன செய்திருக்கிறார்? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு முக்கியமான ஒரு சமிட் ஒன்று நடந்தது, ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன்று நடந்தது. அந்த மீட்டிங் வந்து கெல்லாக் பிஸ்னஸ் ஸ்கூலில் நடந்தது. ரகுராம் ராஜன், அதே போல் முன்னாள் அதாவது ஃபார்மர் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் டு பிரைம் மினிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் இவங்கெல்லாம் பங்கேற்றாங்க. அப்போது கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் சொல்லியிருப்பார், அதாவது ரகுராம் ராஜன் வந்து ஜனநாயகத்துக்கு ஆபத்துன்னு இருப்பார். யாரால ஜனநாயகத்துக்கு ஆபத்து? நேரு இருந்தப்போ 7 முறை மாநில அரசுகள் கலைக்கப்பட்டன. இந்திரா காந்தி இருந்தபோது 49 முறை மாநில அரசுகள் கலைக்கப்பட்டன. ராஜீவ்காந்தி இருந்தபோது 60 முறை கலைக்கப்பட்டிருக்கிறது. நரசிம்மராவ் இருந்தபோது 11 முறை கலைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் மன்மோகன் சிங் இருந்தபோது 11 முறை மாநில அரசுகள் கலைக்கப்பட்டிருந்தன. ஆனால் வாஜ்பாய் காலத்தில், மோடி காலத்தில் ஒரு முறை கூட மாநில அரசுகள் கலைக்கப்பட்டது இல்லை அப்படின்றார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கலைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல பிஜேபியை காட்டிலும் பிடிவாதமான கட்சி இன்னொரு கட்சி நீங்கள் பார்க்க முடியாது. இதை நான் சொல்லலை, சீஃப் எக்கனாமிக் அட்வைசராக இருந்த கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் சொல்லியிருப்பார் கெல்லாக்ஸ் பிஸ்னஸ் ஸ்கூலில் வச்சு. அந்த வீடியோ கூட இருக்கு. அதனால இன்னைக்கு ஜனநாயகம் வாழ்ந்து கொண்டிருப்பது நல்ல வேளையாக எமர்ஜென்சியை கொண்டு வந்த காங்கிரஸ் திரும்ப மறு அவதாரம் எடுக்காத காரணத்தினால், பிஜேபி இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால், அதனால தேர்தல் வரும். அந்த தேர்தலில் சில ஒழுங்குகள் செய்யப்படும். அது எப்படி வரும் அப்படின்னா, ஒரே நாடு ஒரே தேர்தலாக வரும். இப்போ இந்த கருத்துரை செய்யக்கூடிய ஒரே நாடுங்கிற வார்த்தையை பிடிக்காது. ஏன்னா இவர்கள் வந்து ஒரே நாட்டில் 2 அரசியல் சாசனங்கள் இருப்பதை அங்கீகரித்தவர்கள். தேர்தல் நடக்கும், ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தலாக 2029 நடக்கும். இது உறுதி. நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.